18 வருஷம் கூன் உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாளா. அப்ப அவ 18 வருஷமா தேவாலயத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறா, போய்கிட்டே இருக்கிறா. அவளுக்கு தலையை தூக்க முடியலனாலும் நின்றுட்டு இப்படியே என்ன பண்ணிருதா, ஆராதிச்சிருதா. இவர் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அவளுடைய கூன் தடையா இருக்கல. நம்ம ஒரு குறைவுல இருந்தாலும் நாம் தேவனை என்ன பண்ணுவோம், மகிமைப்படுத்துவோம். இதுக்கு எந்த குறையும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை என்ன பண்ணிக்கிட்டோம், அறிஞ்சிட்டோம். அதனால எனக்கு காய்ச்சலோ எனக்கு என்னனாலும் நான் ஆண்டவரை என்ன பண்ணுவேன், ஆராதிப்பேன் அப்படிங்கிற நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதுல திருப்தி அடையல. இப்போ இவா போய் கூனோடு கூட இந்த பலவீனத்தோடு கூட ஆண்டவரை கஷ்டத்தோட இப்படி ஆராதிக்கிறா. இப்போ புகழ் யாருக்கு போகும்? இந்த ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா பாருங்க. இவா இவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலே என்ன பண்றா, கிரேட்டுப்பா. அந்த இவளை பெருசா பேசுவாங்க, இவளுடைய தியாகம் பெருசா பேசுவாங்க. கர்த்தரை என்ன பண்ண மாட்டாங்க. ஆனா இவ மகிமைப்படுத்துறா தேவனை. ஆனா சுத்தி இருக்கிறவங்க தேவனை என்ன பண்ண மகிமைப்படுத்த மாட்டாங்க. ஸ்திரியே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எழுதப்பட்டது வந்து அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். இது அவ மட்டும் மகிமைப்படுத்தல, பார்த்த அத்தனை பேரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஊன் இருந்தா நம்ம மட்டும் மகிமைப்படுத்தலாம், நிமிர்ந்து இருந்தா எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி